குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 8th சயின்ஸில் நம்ம வந்து யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்யூட்ஸ், இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம புக்கில் உள்ள நிறைய ஆக்டிவிட்டியாக நம்ம இன்னைக்கு வந்து கண்ணில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்க்ரீனை ஒரு எக்ஸ்பிளனோட நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு வரும். 1 செகண்ட். இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்க்ரீன் வருதா? இப்போ தெரியும். எஸ், வந்துட்டா? ஓகே, குட். இப்போ உங்க முன்னாடி ஒரு பீக்கர் இருக்கு, ஒரு டேங்க் இருக்கு, அதுல வாட்டர் இருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல சில ஆப்ஜெக்டை நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். இதுல பயான்சி அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்க அந்த புக்ல இந்த டாபிக் கீழே பார்த்துருப்பீங்க. ப்ரெஷர், ஃபோர்ஸ் இன் லிக்விட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சரியா? ஓகே. இப்போ நாம எல்லாருமே கவனிச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியில போடுறேன். இது வந்து ஒரு வுட்டு, கரெக்டா? இப்போ இன்னொரு மெட்டீரியல் எடுக்கிறேன், இன்னொரு பிரிக்கை எடுக்கிறேன். பிரிக்கை எடுத்து திருப்பி போடுற மாதிரி காமிக்கிறோம் உங்களுக்கு. உள்ள போய் விழுந்துரும். இன்னொரு மெட்டீரியல் எடுக்குமா? அலுமினியம். எஸ், அவரும் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவாரு. அலுமினியத்தை எடுத்து போட்டா தண்ணிக்குள்ள விழுது. ஓகே. ஒரு ஐஸு மிதக்கு, அப்படிதானே? தண்ணிக்குள்ள எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அப்படியே அப்படியே மெதுவா மிதக்கு. அப்போ இது நம்ம ஜென்ரலாவே எல்லாரும் பார்த்துருப்போம். தண்ணிக்குள்ள, வாட்டருக்குள்ள நீங்க டிஃப்ரெண்டான பொருளை போடுறீங்க. போடும் போது அந்த சில பொருட்கள் அப்படியே மிதக்குது, சிங்க் ஆகுது. சில பொருட்கள் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளோட் ஆகுது, சில திங்ஸ், கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து இப்படி மேல இருந்து கீழே புஷ் பண்றேன், அமுக்குறேன், இப்படி அமுக்குறேன், சரிங்களா? இப்போ அமுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா விடுறேன், மேல வந்துருது. ஏன்? ஏன்னா நான் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ள அதை வந்து இது பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன், அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா வாட்டர் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸை கொடுத்து என்ன பண்ணுது, அதை அப்பர் டைரக்ஷன்ல தள்ளி விட்டுருது, கரெக்டா? ஸோ யூ வுட் ஹேவ் நோட்டிஸ் தட் an upward force is exerted by the water on a floating or partially submerged body. யா, அப்படிதானே? நீங்க அதை கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். ஒரு அப்பவர்ட் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணலாம். யாரு கொடுப்பா? வாட்டர் தான் கொடுப்பாரு. இந்த அப்பவர்ட் ஃபோர்ஸ் தான் பயான்சி. இந்த பிங்க் கலர்ல போட்டிருக்கேன்னா இதுதான் பயான்சி. நம்ம அமுக்கணும்னே அது கொடுக்குற எல்லாம் பாருங்க அப்பவேர்டா தான் இருக்கும், அதனால அப்பவேர்டு போட்டிருப்பாங்க. அதுதான் கொண்டு விட்டுரும். சார் அப்போ ஒரு பிரிங்கை போட்டு என்ன சார் நடக்கும்? பிரிக்கை போட்டாலும் பயான்சி ஆக்சுவலி இருக்கும். ஆனா அது ஃப்ளோட் அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் வேற கான்செப்ட் நம்ம சொல்லுவோம், அப்படின்னா டென்சிட்டி எல்லாம் வச்சிரும். பட் எல்லாத்துலயுமே ஏன் உள்ள போற ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பயான்ஸ் இருக்கும். ஆனா உள்ள போற ஆப்ஜெக்ட் வந்து அதுல நம்ம பாக்குறத விட இந்த மாதிரி ஃப்ளோட் ஆற ஆப்ஜெக்ட், சப்மெர்ஜ்டு ஆப்ஜெக்ட்ல நம்ம ஈஸியா பார்க்கலாம். அந்த பயான்சியை வந்து இன்னும் கொஞ்சம் இது பார்க்கலாம், சரிங்களா? இந்த அப்பவர்ட் ஃபோர்ஸ் தான் பயான் ஃபோர்ஸ் சொல்றோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா மிதப்பு விசைமாங்க. ஓகே, ரைட். அண்ட் இந்த இன்சிடென்ட், இந்த ப்ராசஸ் பேர் தான் பயான்சி. அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கல, ஒரு ஈவெண்ட் இன்சிடென்ட் நடக்கல, இதுதான் பயான்சி, சரிங்களா? ஸோ இதுக்கு காரணம் அந்த ப்ரெஷர்ல, லிக்விட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோம், அதுதானே ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் லிக்விட்ல மட்டும் இல்ல, கேசஸ்லயும் இருக்கும். நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். பம்ப்லாம், சைக்கிளுக்கு பம்ப் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா அது நீங்க உள்ள அமுக்கும் போது அப்படி விட்டீங்கன்னா அப்படியே மேல அப்படியே புஷ் ஆகி அப்பர்டா வரும். ஆக்சுவலி இதுதான். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் சிங்க் ஆறா இல்ல ஃப்ளோட் ஆறா அப்படிங்கிறத டெட்டர்மின் பண்றதே இந்த அப்பர்ட் ஃபோர்ஸ் தான். இப்ப கிளியரா போயிட்டா, அதுதான் டிசைட் பண்ணுது. ஓகே. அப்ப ஏன் சார் சிலது ஆப்ஜெக்ட் மிதக்கு, சில இது வந்து சிங்க் ஆகுதுன்னா அதுதான் நம்ம சொல்றோம். அதுல வந்து நம்ம பயான்சி எல்லாம் அது தனி டாபிக் வரும். இந்த பட்டர்ல ஒரு லைன் சொல்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் அந்த அப்பர்ட் ஃபோர்ஸ் சொல்றோம்ல, அதை விட கம்மியா இருந்ததுன்னா, அதாவது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தென் த அப்பர்ட் ஃபோர்ஸ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். சப்போஸ் நான் இது பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோடைய வெயிட் அந்த அப்பர்ட் ஃபோர்ஸை விட கிரேட்டரா இருந்ததுன்னா சிங்க் ஆயிரும், சரிங்களா? அதனாலதான் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்ப அலுமினியம் போட்டீங்கன்னா இப்படி இருக்கும்.
ஓகே, அது நம்ம டீட்டெயிலாக பின்னாடி அந்த டாபிக் வரமா போவோம். இப்போ நமக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த அப்பேர்டு ஃபோர்ஸை பற்றி பார்த்தீங்க, ரைட்டா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல ஏன்னா இப்ப இந்த டாபிக் நான் சொன்னதெல்லாம் உங்க புக்ல நீங்க கையில வச்சிருப்பீங்க. புக்ல வந்து அந்த பயான்சி பயாண்ட் அப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, அதை நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஃபோர்ஸ், ப்ரெஷர், இந்த ரெண்டு பேரும் எப்படி அந்த வாட்டர்ல இருக்கிறாங்க. அந்த வாட்டர்னா லிக்யூட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். அதாவது இந்த ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸ், அந்த ரெண்டு பேரும், ஏன்னா ஃபோர்ஸை வச்சு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ப்ரெஷரை சொல்லுவீங்க. ஸோ நம்ம ப்ரெஷர் அப்படிங்கிறது சொன்னாலும் ஃபோர்ஸ் அவர் உள்ள இருப்பார். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த லிக்யூட்ஸ்ல ப்ரெஷர் என்ன மாதிரி எஃபெக்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, லிக்யூட்ஸ் exert a pressure. Exert a pressure. Not only on the base of the container. இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு பிரிக்கோ இல்ல ஒரு அலுமினியமோ போடும்போது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், வாட்டர் வந்து அந்த பேஸ் மட்டும்தான் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கு, ஒரு ப்ரெஷர் பண்ணுதுன்னு நினைப்போம். இல்ல, பேஸ் ஆஃப் த கண்டெய்னர், சரியா? ஆர் வெசல், சரியா? எதுனாலும் போட்டுக்கலாம், சரியா? ஆல்சோ ஆன் த சைடு வால்ஸ். ப்ரெஷர் எல்லா பக்கத்துலயும் அந்த வாட்டர் கொடுக்க தான் செய்யும். ஓகே, ஸோ அந்த பேஸ்ல மட்டும் இந்த லிக்விட் வந்து அந்த வெசல்ல ஒரு ப்ரெஷரை பண்ணல, எல்லா இடத்துலயும் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ இதை நம்ம அனிமேஷன்ல பார்க்க போறோம். ஸோ த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கன்சிடர் ஆன் இட். ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, லிக்விட் வந்து ப்ரெஷரை கொடுக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் அவர் கொடுக்காத தவிர ஒரே ஒரு இடத்துல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதுக்கு நமக்கு ஆக்டிவிட்டி 3ல ஒரு அனிமேஷன் போட்டிருப்பாங்க, அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். என்னுடைய ஸ்கிரீனை எகெயின் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுல என்ன பண்ணுவீங்கன்னா, இது ஆல்ரெடி நீங்க எல்லாருமே வீட்டில் பண்ணிருக்கலாம், இல்லை எங்கேயாவது பார்த்துருக்கலாம், பண்ணிருக்கலாம். அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இப்போ காட்ட போறோம். ஸ்கிரீன் வந்துட்டா? ஓகே, இதுதான் ஆக்டிவிட்டி 3ல கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, பிளாஸ்டிக் பால் எடுக்க போறீங்க, பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்க போறீங்க, 3 வாட்டர் பாட்டில். அந்த 3 இடத்துலையுமே நான் வந்து வெவ்வேறு ஹைட்ல, அதாவது டிஃப்ரெண்ட் ஹைட்ல நான் அதை ஹோல்ஸ் போட போறேன். ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு ஹோல்ஸ். ஸோ 3 ஹோல்ஸ், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஹோல்ஸ் நான் எங்க வைக்கிறேன்னா, டாப்ல வைக்கட்டா? இல்ல, டாப்ல வைக்கிறேன். செகண்ட் பாட்டில் ஹோல் வந்து மிடில் வைக்கிறேன். தேர்டை வந்து பாட்டத்தில் வைக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன், சரிங்களா? நம்ம என்ன நினைப்போம், இல்ல வாட்டர் ஊத்துனா ஃபர்ஸ்ட் இது, அதாவது 3வது இதுல இருந்து மட்டும்தான் நல்ல ப்ரெஷர் ஆகும், ஃபர்ஸ்ட் இது 2வது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்டா திங்கிங் எடுப்போம். ஓகே, கரெக்ட். அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் தானே, அப்பதானே நமக்கு புரியும். என்ன பண்றேன்னா, இப்போ இந்த செல்லோடாப் எடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்டே தண்ணியை நீங்க விட்டீங்கன்னா அந்த ஹோல் வழியா வளரும். அதை கன்சிடர் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், செல்லோடாப் வச்சு இது பண்றோம். இப்போ தண்ணி 3 பாட்டிலும் ஊத்துறேன். இப்போ 3வது பாட்டில் ஊத்துறேன். ஊத்திட்டே இருக்கு, அதுக்கு மேல வரைக்கும் வரும். அந்த ஒரு ரெட் லைன் கொடுத்துருப்பாங்களா, அதான் லிமிட், அது வரைக்கும் கொடுக்கணும். அதுக்காண்டி தான், சரியா? இப்ப பாருங்க, 3 வாட்டர் பாட்டிலும் சைஸ் ஆனா டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா லெவல் பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லெவல்ல தான் வச்சிருக்கேன், சரியா? சோ இப்ப நான் இதை ஓபன் பண்றேன், நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. சோ ஒரு இல தண்ணி இவ்வளவுதான் வருது, ஒரு இல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருது, இன்னொருல நல்ல டிஸ்டன்ஸ் வருது. இது D1 D2 D3. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க,
the stream of water that emerges from a hole that is farther away from the base falls closer due to lower liquid pressure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க பார்க்கும்போது வாட்டர் வந்து என்ன ஆகும்னா எல்லா ஹோல்ஸ்ல இருந்து வெளியில வருது வித் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ். அப்புறம் அதுல நீங்க பார்க்கும்போது கீழே போய் அந்த தரையில போய் விழுறக்கூடிய அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேற வேற பாயிண்ட்ல இருக்கு. கரெக்டா வேரியபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் லோயஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் அந்த லோயஸ்ட் ஹோல் அந்த 3வது வாட்டர் பாட்டில விச் கம்ஸ் அவுட் வித் கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ். அதுதானே அப்புறம் ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல விழுது. இருக்கையில பாத்தீங்கன்னா D3 தான் கொஞ்சம் அதிகமா வந்துச்சு. இதை நம்ம பார்த்தோம். அண்ட் வாட்டர் ஃப்ரம் த டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டில் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் எடுத்தோம். இருக்கையில இது டாப் மோஸ்ட் ஹோல்ல எடுக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா லீஸ்ட் ஃபோர்ஸ்னால தண்ணி விழுது, ஃபால்ஸ் ஆகுது அண்ட் ஃபால்ஸ் அட் த மினிமம் டிஸ்டன்ஸ். நம்ம பார்த்தோம் D1 தான் மினிமம் டிஸ்டன்ஸ். இந்த நடுவில் உள்ளவரை எல்லாத்துலயுமே ஒரு மீடியம் தான். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன லேர்ன் பண்றோம்? pressure in a liquid varies with the depth of the point of observation in it. சரியா? ஓகேவா? இதான் நம்ம முன்னாடி சொன்னோம். அதாவது தமிழ்ல இதை சொல்லலாம். டெப்த் அப்படின்னா ஆழம். ஆழம் இன்க்ரீஸ் ஆக அழுத்தம் அதிகமாகும். ஸோ டெப்த் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கிளியரா சொல்றாங்க. டெப்த் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அதான் அந்த ஹோல் வச்சு பார்த்தோம். மேல எவ்வளவு இருக்கு, கீழே இருக்கு. இப்போ கீழே தான் அதிகமா ப்ரெஷர் இருந்து. இது கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப இதே மாதிரி சார் எல்லாத்துலயும் சேம் லெவல்ல ஹோல் போட்டு பார்க்கலாமா? பாருங்க, அதையும் நீங்க பாருங்க. இப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பாட்டில வைக்கிறேன். எல்லாத்தையும் பாட்டில் வைக்கிறேன். ஏதாவது மீடியல் இல்ல எது டாப் மோஸ்ட் எதுனாலும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணணும். எல்லாத்துலயும் நான் வந்து இது பண்றேன், பாட்டில் தான் வைக்கிறேன். இப்ப தண்ணி ஊத்துமா? தண்ணியை ஃபுல்லா அந்த வாட்டர் பாட்டில் வரைக்கும் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். எஸ், லெவலில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், செலோடாப்பை ரிமூவ் பண்றேன். நீங்களே பாருங்க. எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் D3 தான். யாரா D1 D2 போட்டிருக்காங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா எல்லாருமே நம்ம எங்கதான் பார்த்துருக்கோம், பாட்டில் பார்த்துருக்கோம். அப்போ பாட்டிலோட சைஸ் உங்களுக்கு முக்கியம் இல்லை, அது பிரச்சனை இல்லை. டெப்த் தான் முக்கியம். டெப்த் இன்க்ரீஸ் ஆக இப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம புக்கில் உள்ள ஆக்டிவிட்டியே நம்ம எல்லாமே சிமுலேஷன் பார்க்க போறோம். ஸோ இன்னொரு அனிமேஷன் நான் காட்ட போறேன். இது என்ன அப்படின்னா கிளாஸ் டியூப் வச்சு நம்ம பண்ணக்கூடியது. நம்ம உங்க புக்ல வந்து ஒரு பலூன் ஊதி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவிட்டி நம்பர் 4ல பார்க்க போறோம். அதுதான் நம்ம இங்க பண்ண போறேன். ஸோ ஆக்டிவிட்டி நம்பர் 4 அப்படின்னா லிக்யூட் ப்ரெஷர் அண்ட் ஹைட்ஸ். அதாவது கிளாஸ் டியூப் ரப்பர் பலூன் எடுத்துக்கிறேன். இதுல என்ன பார்க்க போறோம்? எய்ம் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் லிக்யூட் காலம் ஹைட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம இது எல்லாமே எந்த டாபிக்ல வந்துடும்னா ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்யூட்ஸ் வந்துடும். ஸோ ஆக்டிவிட்டி 4ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அனிமேஷனை பாருங்க. ஒரு வாட்டர் லெவல் இருக்கு, அது கீழே பலூன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சும்மா இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் வச்சு பண்ணலாம். ஒரு கிளாஸ் டியூப் எடுத்து கீழே வந்து பலூனை வந்து கட்டி ரப்பர் பேண்ட் போட்டு நீங்க மாட்டி வச்சு லிக்யூடை ஊத்துனீங்கன்னா அது பல்ஜ்டு அவுட்வர்ட்ஸா வரும். அது நீங்க பார்க்கலாம். பட் உங்களுக்கு ஒரு இமேஜின் பண்றதுக்காண்டி இப்படி இருக்கும்பா அப்படிங்கிறதுக்காண்டி அனிமேஷன் பண்றோம். இப்ப இதுல இந்த கிளாஸ் டியூப்ல 2 சைடும் ஓப்பன். சரிங்களா? இந்த சைடும் ஓப்பனு. ஓகே, கிளியரா? அடுத்து இந்த கிளாஸ் டியூப்பை எடுத்துக்கிட்டு அதோடைய லோயர் எண்ட்ல நான் என்ன பண்றேன்னா பலூனை கனெக்ட் பண்றேன். பலூனை, ரப்பர் பலூனை, சரிங்களா, ஃபிக்ஸ் பண்ண போறேன். இப்போ இதுல கொஞ்சமா நான் வாட்டர் இன்க்ரீஸ் பண்றேன். அந்த பலூன் என்ன ஆகுது? ஆக்சுவலி இங்க பலூன் வந்து நம்ம கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கணும், சரிங்களா? ஸோ இதை எப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா இங்கேருந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற நினைச்சுக்கோங்க, தனியா இல்லை. ஓகே, இப்போ பாருங்க என்ன பண்ண போறேன்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்றேன். நீங்களே என்ன நடக்கும் பாருங்க. ஸோ நீங்க இன்க்ரீஸ் பண்ண அந்த பலூன் வந்து இந்த மாதிரி பல்ஜ்டு அவுட் ஆகுமா? கரெக்டா? கொஞ்சமா வாட்டர் ஊத்துறீங்க, பலூன் வந்து கொஞ்சமா பல்ஜ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க வாட்டர் ஊத்தும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா பல்ஜ் ஆகுது. அப்ப இதுல இருந்து என்ன தருதுன்னா
the bulge increases with the increase in the height of the water column. அதுதானே அந்த வாட்டர் ஊத்திருக்க அந்த இதுதான் நம்ம வந்து லிக்யூட் எதுனா சொல்லலாம். இங்க நம்ம வாட்டர் வச்சு பண்றோம். ஸோ அந்த வாட்டர் ஊத்த அந்த கிளாஸ் டியூப் அதான் வாட்டர் காலம் சொல்றோம். வாட்டர் அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஏன்னா இப்ப பாருங்க 123 ஃபர்ஸ்ட் 71 இருந்தது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது பல்ஜ் அதிகமா இருந்துச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன லேர்ன் பண்றோம்னா the pressure exerted by the liquid at the bottom of the container depends on the height of the liquid column. கரெக்டா? ஸோ இந்த லைனை இப்போ நான் என்னுடைய போர்டில் எழுதுறேன். இதுல இருந்து லேர்ன் ஏன்னா ஆக்டிவிட்டிலே நம்ம ஒவ்வொன்றா லேர்ன் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 3ல இருந்து லேர்ன் பண்ற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன பண்ணோம் அப்படின்னா the pressure exerted by a liquid at the bottom of a container depends. என்னோட போர்டில் சைடில் எழுதுறோம்ல, எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே நம்ம காமிக்கிறோம், போர்டில் லேர்ன் பண்ணுறத எழுதுறேன். height of the liquid column in liquid column in it. இது கிளியராட்டா ஸ்டூடெண்ட்? இது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃப்ரீயா இருக்கும் போது அதை பலூன் வச்சு இதை நீங்க பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கிளாஸ் டியூப் இருந்ததுன்னா அது பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ த பலூன் பல்ஜஸ் அவுட், பல்ஜஸ் அந்த வாட்டர் காலமோடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபரன்ஸ், என்ன கன்க்ளூஷன் வந்தோம்னா த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை த லிக்விட் அட் த பாட்டம். அது கீழேயும் எழுதியிருப்பாங்க, இந்த இதுக்கெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது தெரியாட்டாலும் போர்டில் அந்த லைன் இருக்கு. சரிங்களா? ப்ரெஷர் எக்ஸர்ட் பை த லிக்விட் அட் த பாட்டம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். தமிழ்லையும் அதை சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது திரவம் வந்து நீங்க கீழே செலுத்தக்கூடிய அழுத்தம் ப்ரெஷர் அந்த ஹைட்டை பொறுத்து, உயரத்தை பொறுத்து திரவ நெடுவரிசைம்பாங்க. அதாவது அது வந்து வாட்டர் காலம் அப்படி சொல்லுவாங்க. கிளியரா சொல்றேன்? இதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னா, நம்ம கிளாஸ் டியூப் வேணும், ஒரு ரப்பர் பலூனை பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஊற்றணும், நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். சரியா? இதுதான். ஓகே, குட். இப்போ ஆக்டிவிட்டி இது வந்து ஆக்சுவலி இது 4 அப்படின்னா ஆக்டிவிட்டி 3 தான் நம்ம முன்னாடி பார்த்த டிஃப்ரெண்டான ஹைட்டை பண்ணது. இது ஆக்டிவிட்டி நம்பர் 4. இதே மாதிரி இப்போ ஆக்டிவிட்டி 5 எடுக்க போறேன். இந்த பாருங்க, இதை எடுக்க போறேன். இது நம்ம ஆக்சுவலி அந்த இதுலயே பார்த்ததுதான். ஒரே பாட்டில நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா 3 ஹோல்ஸ் போட போறேன். புரியா? லிக்விட் எக்ஸட் ஈக்குவல் ப்ரெஷர் த சேம் டெப்த் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது எல்லாமே சேம் டெப்த்ல. அந்த வாட்டர் பாட்டில இதுக்கு முன்னாடி வேற வேற இடத்துல எடுத்தோம். இப்போ நம்ம ஒரே ஹைட்ல நம்ம 3 பாயிண்ட் எடுக்கிறோம். ஒரு ஹோலை போடுறோம், தண்ணியை ஃபில் பண்றோம். என்ன நடக்கு? இப்போ நான் வாட்டர் குறைச்சது வந்து காமிக்கிறேன். பாருங்க, ஹோல் போட்டேன். சரிங்களா? எல்லாமே சேம் ஹைட்ல இருக்கு. வாட்டர் அப்படியே ஃபில் பண்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் இருக்காது, ஏன்னா அந்த ஹோலுக்கு வரலையே. இப்பதான் ப்ரெஷர் ஆகுது. இப்போ பாருங்க, நான் இன்க்ரீஸ் பண்ண எல்லாமே சேம் ஹைட் இருக்கும் போது சேமான ப்ரெஷர் கொடுக்கு. எல்லாமே சேமான ஒரு பொசிஷன்ல போய் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுதாங்க நம்ம அந்த தரையில போய். ஸோ இதே பிளாஸ்டிக் பாட்டில் அதோடைய பாட்டத்துல சேம் ஹைட்ல, அதாவது அட் த சேம் ஹைட்ல நம்ம என்ன பண்றோம்னா 3 ஹோல்ஸ் போடுறோம், இல்ல வாட்டர் ஊத்துறோம். வாட்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஆல் த ஹோல்ஸ் வித் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டில். அப்படிதானே? இப்படி நம்ம பார்க்குறோம். So this confirms that liquid exert the same pressure in all direction at a given depth in that container. இந்த போட்டிருக்கான அந்த வார்த்தை பார்த்துக்கோங்க. Water jets from all 3 holes reach the same distance, equal force in all direction. அதுல இருந்து கன்க்ளூஷன் என்ன லேர்ன் பண்றோம்? liquids exert the same pressure in all direction at a given depth. அதை நம்ம முன்னாடி ஒரு அனிமேஷன்ல பார்த்தோம், இப்போ இதுல பார்க்குறோம். இது ஒரே பாட்டில் எடுத்து பார்க்குறோம். ஸோ ரியல் லைஃப்ல என்ன நடக்கு என்ன இது நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் ஒய் டேம்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் பிராடர் அட் த பாட்டம், ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த். சரிங்களா? நம்ம டேம்லாம் பார்த்தப்போ அந்த டேமோடைய பாட்டத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் பிராடராகவும் கட்டியிருப்பாங்க, பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா வாட்டர் சேர மழை பெய்ய சேர உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் கூடும் போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆகுதா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் அதை தாக்கு பிடிக்கணும்ல. நம்ம லைட்டா போட்டோம்னா அவ்வளோ அந்த ப்ரெஷர் தாக்கு பிடிக்காம உடஞ்சிரும்.
அதுதான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கரா ப்ராடரா அந்த ப்ரெஷரை அப்படியே ஒரு இது ஸ்ப்ரெட் பண்றாங்க, அதுக்காண்டி இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இது புரியுது, ஓகேவா? அப்போ டெப்த் ஆழம் அதிகமாக லிக்விட் ப்ரெஷர் அதிகமாகுது. இதனாலதான் டேமோடைய அந்த பேஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் வைடராகவும் கட்டுவாங்க. இதே மாதிரி கடலுக்கு அடியில ரொம்ப ஆழமா போவாங்க. அந்த ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அனிமேஷன் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவர்ஸ் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கு ஸ்பெஷல் ஷூட் இருக்கு, சரியா? அந்த டீப் சி லெவல் போறதுக்கு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு ஓஷன் கடலுக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்நார்மல் லிக்விட் ப்ரெஷர் உங்க உங்க பாடியில பயங்கரமான இம்பாக்ட் பண்ணிடும். ஸோ அதுல இருந்து சேஃப் ஆகிறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் சூட் வந்து யூஸ் பண்றாங்க. இதையும் சம்டைம்ஸ் கொஸ்டினா கேட்பாங்க, சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாஸ்கல்லா வரோம். இதுல என்னமா பாஸ்கல்லா வரும், என்னது போட்டிருக்காங்களா? இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பலூனை நல்லா ஊதி வச்சுக்கோங்க. இப்படிலாம் வச்சுக்கலாம். ரப்பர் பால்னா கொஞ்சம் கிளியரான ஷேப்ல இருக்கும். அதுல ஃபுல்லா வாட்டரை ஃபில் பண்ணிருங்க, சரியா? என்ன பண்ணுங்கன்னா அப்புறம் ஒரு 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 குண்டூசி எடுத்து இல்லை ஒரு ஊக்கு எடுத்து நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா பின்னு, ஆனா நல்ல அந்த பலூன் வந்து நல்ல ஒரு லிக்விட் வந்து கரெக்டா ஃபில் ஆயிருக்கணும் அந்த மாதிரி, சரிங்களா? பின் வச்சு குத்திக்கோங்க, ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, சின்ன சின்ன ஹோல்ஸா போட்டுக்கோங்க, ரைட்டா? இப்போ இந்த பாலை நீங்க பிரஸ் பண்றீங்க. பிரஸ் பண்ணோன்னே இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தான் வாட்டர் வந்து எல்லா இடத்துலயும் ஐடென்டிக்கலா வெளியில வந்துடும். அடுத்த யூ கேன் see the identical streams of water flowing in all direction from the holes. எல்லா ஏதாவது ஒரு ஹோல்ல மட்டும் தான் வருமா? இல்லையே, எல்லா ஹோல்ல இருந்தும் வரும். இது புரியுதா உங்களுக்கு? கரெக்டா? ஓகே, சூப்பர். அப்போ இத இத வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா பிளைஸ் பாஸ்கல், பிரெஞ்சு சயின்டிஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்றேன், ரிலீஸ் பண்றேன். இப்போ அதை நான் ப்ரெஸ் பண்ண போறேன். அடுத்துதான் வாட்டர் உள்ள இருக்கு. என்ன பண்றேன், ஹோல் போட்டேன், ப்ரெஸ் பண்றேன். நீங்களே பாருங்க எல்லா டெஸ்டும் சேமா வெளியில வருது, சரியா? ஓகே, குட். ஸோ ஐடென்டிக்கல் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் ஷூட் அவுட் இன் ஆல் டைரக்ஷன் ஃப்ரம் எவ்ரி ஹோல். பாஸ்கல் லா, பாஸ்கல் விதி இதுல இருந்து என்ன சொல்றது? pressure applied at any point of the liquid in closed system transmitted equally in all direction. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லா. பாக்கறதுக்கு அமுக்கும் போது வெளியில வர்றதுங்க மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகே, அமுக்க எல்லா டேரக்ஷனும் வெளியில ஹோல் இருந்தா வெளியில தான் தெரியும். பட் அதுதான் நமக்கு ஜென்ரலா பார்ப்போம். ஆனா அது பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்னா எல்லாருமே ஈக்குவலா வராங்க, ஐடென்டிக்கலா இருக்காங்க, அதுதான் முக்கியம். அப்போ நீங்க கொடுக்குற ப்ரெஷர் ஈக்குவலா எல்லாருக்கும் போயிருக்காங்க. இப்ப புரியுதா ஏன் அது இம்பார்ட்டன் சொல்லிட்டு? இதை கண்டுபிடிக்கணும்ல, சரியா? So pressure applied at any point of the liquid in closed system, it transmitted equally in all direction. இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன், சரியா? ரைட். இப்போ இதை வந்து பிரெஞ்சு சயின்டிஸ்ட் பிளைஸ் பாஸ்கல் சொன்னாரு. பாஸ்கலா said that அப்படின்லாம் நீங்க போட்டுக்கோங்க. pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally throughout all the direction of the liquid அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. இதோடைய அப்ளிகேஷன்ஸ் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயன்பாடுகள். ஹைட்ராலிக் லிஃப்ட் வெஹிக்கிள் சர்வீஸ், ஹைட்ராலிக் லிஃப்ட்ல, பிரேக் சிஸ்டத்துல, ஹைட்ராலிக் ப்ரெஸ்ல, இதுல எல்லாமே இந்த பாஸ்கல்லாவை அப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ ஹைட்ராலிக் லிஃப்ட்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுவாங்க அந்த வெஹிக்கிள் சர்வீஸ் கடையில, அதுக்கெல்லாம் அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அங்க அப்படி சொல்லியிருக்காங்க, சரியா? இது ஒண்ணு கிளியர்? ஓகே. இப்போ அடுத்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்க போறோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாஸ்கல்லா வரைக்கும் பார்த்தாச்சா? பாஸ்கல்லா பார்த்த பிறகு நம்ம அடுத்து பார்க்க போறது சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ரைட். இப்போ இந்த ஆக்டிவிட்டிலாம் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன லேர்ன் பண்றோம்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்கல்லா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அண்ட் பாஸ்கலோட அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ்
சர்வீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ராலிக் லிஃப்ட், அப்புறம் அந்த ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் அதுலலாம் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த காட்டன் கிளாத்லாம் வந்து ஒரு இதுல பண்றக்கூடிய அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஹைட்ராலிக் ப்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இது ஒண்ணு ஞாபகம். இப்ப அடுத்து பார்க்க போறது சர்ஃபேஸ் டென்ஷன். வாட்டரோடைய ஆர் லிக்விடோடைய நம்ம லிக்விட்னே சொல்லுவோம். சரிங்களா? லிக்விடோடைய 2 முக்கியமான கேரக்டர் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒன்னு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், இன்னொன்னு வந்து விஸ்காசிட்டி. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டி கேரக்டர். சரியா? இத அனிமேஷன்ல வந்து நம்ம புக்ல ஒரு டூயினோல சாரி ஆக்டிவிட்டி 7 நம்பர்ல கொடுத்துருப்பாங்க. பட் அனிமேஷன்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பார்ப்போம். எப்படின்னா அந்த பேப்பர் கிளிப்பு பேப்பர்லாம் அதில் வரும். ஓகே, நான் அதை ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு தரேன். சரியா? நீங்கள் ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ என்னுடைய அனிமேஷன் வந்துட்டா ஓகே. இதில் ஒன்றும் இல்லை, ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டேன், கிளாஸ் பீக்கர் எடுத்துக்கிட்டேன். என்னெல்லாம் வேணும்னா பீக்கர், வாட்டர், பேப்பர் கிளிப், டிஷ்யூ, இது மட்டும் வேணும். பேப்பர் கிளிப் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர், அது பார்க்க போகிறோம். சரியா? உங்களுக்கே தெரியும் பேப்பர் கிளிப்புங்கிறது தண்ணியில கண்டிப்பா முங்கிரும் அப்படின்னா, ஆனா இது ஃப்ளோட் ஆக போகுது. ஓகே, வாட்டர் எடுத்துட்டேன். இப்போ இந்த பீக்கர்ல இருக்கக்கூடிய வாட்டர் எடுத்துட்டு அதோடைய சர்ஃபேஸ்ல ஒரு ஒரு தின்னான டிஷ்யூ பேப்பரை விரிக்க போறேன். விரிச்சு அதுக்கு மேல இந்த பேப்பர் கிளிப் அப்படிங்கிறத வைக்க போறேன். ஸோ நான் டேரக்டா பேப்பர் கிளிப் அப்படிங்கிறத இங்க போட போறேன். உங்களுக்கே தெரியும், டிஷ்யூ பேப்பர் கிழிச்சு அதுக்கு மேல பேப்பர் கிளிப் வைக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குல்ல பிளாக் கலர்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? ஓகே. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியும், டிஷ்யூ பேப்பர் வந்து அந்த வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி சப்மெர்ஜ் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சப்மெர்ஜ் ஆயிரும். ஸோ த டிஷ்யூ sinks but the paper clip flows even though it is denser than water. அப்போ டிஷ்யூ பேப்பர் தண்ணிக்குள்ள போன பிறகு பேப்பர் கிளிப் மட்டும் தண்ணிக்குள்ள போமானா இல்ல, பேப்பர் கிளிப்பு அந்த வாட்டர் மேல அப்படியே நிக்கி பாக்குறோம்ல. இப்ப இதுல பாக்குறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம சோப்பை இது பண்ணும் போது அந்த பேப்பர் கிளிப்பும் வரும். அதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலா நீங்க பின்னாடி படிப்பீங்க. இந்த பேப்பர் கிளிப்பும் உள்ளே போசார்னா போவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் குறைக்கிறதுக்கு சோப்பு இல்லைன்னா ஆயில யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகேவா? சரியா? ரைட். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பேப்பர் கிளிப்பு வாட்டரோட டென்சர் தான், ஈவன் தோ இட் இஸ் டென்சர் தன் வாட்டர். பட் அது எப்படி மிதக்குது? பிகாஸ் water molecule on the surface tend to contract themselves like the molecules of the elastic membrane. சரிங்களா? இங்க போட்டிருக்காங்களா, இந்த லைனை ரீட் பண்ணணும். ஜென்ரலா உள்ள லைனா எழுதுறேன். ஜென்ரலா என்ன லைன் அப்படின்னா, இது ஏன் பேப்பர் கிளிப் வந்து அப்படியே மிதக்குது, ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா, ஈவன் தோ டென்சர் தான், வாட்டரோட டென்சர் தான். ஏன்னா திஸ் இஸ் பிகாஸ் water molecules on the surface tend to contract. Tend to contract themselves like the molecules of an elastic membrane. சரியா? இது ஓகே. சரியா? அதாவது இந்த பேப்பர் கிளிப் மேல இந்த வாட்டர் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கு. கரெக்டா? அது நமக்கு தெரியும். அப்போ நம்ம பார்க்கும்போது அதோடைய அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் சொல்றோம் டென்ஷன். ஏன்னா டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். வாட்டர் சர்ஃபேஸ் ஆக்ட் லைக் எலாஸ்டிக் மெம்பரன், ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் -1. ஓகே, அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் ரைசஸ் இன் பிளான்ஸ், சைலம் வாங்கல அது. ஆயில் ரெடியூசஸ் வேவ் டேமேஜ் ஆன் ஷிப்ஸ். சரிங்களா? ஷிப்ல இந்த ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா
ஆயில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வேவ் டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும். வாட்டர் ஸ்டைலர் இன்செக்ட், நீங்க நீர்ல பார்க்கலாம் சில பூச்சிலாம் அப்படி நடந்து போகும். அதால மட்டும் எப்படி நடந்து போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம இதுக்கு வரோம், விஸ்காசிட்டிக்கும் வரோம். விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல வாட்டர், கோகனட் ஆயில், கீ, ஹனி எடுத்துக்கோங்க. இதுல இந்த டில்டு கிளாஸ் பிளேட் போட்டுப்பாங்க. அதாவது என்னன்னா அந்த கிளாஸ் பிளேட்டை அதுல ஊத்துறேன். கிளாஸ் பிளேட் மேல நீங்க தனித்தனியான கிளாஸ் பிளேட் வச்சு ஒவ்வொரு கிளாஸ் பிளேட்டையும் வாட்டர், ஆயில், கீ, தேனு, ஹனி இதெல்லாம் நீங்க ஊத்துறீங்க. ஊத்துனா இந்த கிளாஸ் பிளேட்டை அப்படியே கொஞ்சம் சரிக்கிறேன். என்ன நடக்கும் பாருங்க. யார் ஃபர்ஸ்ட் போறான்னு நல்ல ஸ்ப்ரெட் அவுட் ஆகுறாரு வாட்டர். ரெண்டாவது லிக்விட் வந்து வந்துடுறாரு. மூணாவது நெய் கொஞ்சம் மெதுவா வராது, ஆனா ரீச் பண்ணிடுறாரு. நாலாவது தான் அப்படியே வாட்டர், சாரி ஹனி, தேன் ஆறு வராது. இது நம்ம ஜென்ரலா நம்மளே பார்க்கணும். தேன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான், வாட்டர் ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் என்னன்னா விஸ்காசிட்டி. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் விஸ்காசிட்டி. இந்த பாருங்க, வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டஸ்ட், வாட்டர் வின்ஸ் அப்படிதானே லோயஸ்ட் விஸ்காசிட்டி. ஏன்னா அவருக்கு வந்து விஸ்காசிட்டி கம்மி. வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டஸ்ட், கோகனட் ஆயில் வந்து ஒரு மாடரேட், கீ வந்து ஸ்லோ, ஹனி வந்து இயற்கையிலே ஸ்லோயஸ்டா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விஸ்காசிட்டி. அப்போ ஹனிக்கு தான் விஸ்காசிட்டி அதிகம், ரொம்ப ஹை. அப்போ விஸ்காசிட்டினா அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு காரணமானது விஸ்காசஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். நம்ம ஃபோர்ஸை பத்தி படிச்சிருக்கோம். ப்ரெஷர்ல ஃபோர்ஸ் இருக்கு, டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ், அண்ட் விஸ்காசிட்டி ஒரு ஃபோர்ஸ். விஸ்காசிட்டிங்கிறது அந்த விஸ்காசஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வச்சோம். த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த லிக்விட் லேயர் ஆப்போசிங் ஃப்ளோ இஸ் விஸ்காசஸ் ஃபோர்ஸ். சரியா? அதாவது நம்ம பார்க்கக்கூடிய வாட்டரோ ஹனியோ ஏதோ ஒன்று இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா லேயர் லேயரா இருக்கும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் லேயர் லேயரா இருக்கும். அந்த ஒவ்வொரு லேயருக்கும் நடுவில் இருக்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் விஸ்காசஸ் ஃபோர்ஸ். நிறைய லேயர் இருக்குமா, அந்த லேயருக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் விஸ்காசஸ் ஃபோர்ஸ் சொல்றோம். இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் விஸ்காசிட்டி. இதை வந்து ஜிஜிஎஸ்ல பாய்ஸ் அப்படிம்பாங்க. எஸ்ஐல வந்து நியூட்டன் செகண்ட் மீட்டர் மைனஸ் 2 அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நியூட்டனுக்கு பதிலாக நம்ம இன்னொரு யூனிட் இருக்கு. ஸோ கேஜி மீட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் அதெல்லாம் இந்த மாதிரி யூனிட்டுக்கு போட்டுக்கலாம். ஸோ 3 யூனிட்டையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் விஸ்காசிட்டி, நம்ம புக்ல போட்டிருப்பாங்கல்ல அது. ஓகே, இப்போ இதுவும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ ஜென்ரலா உள்ளது எல்லாத்தையும் நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகுல் பார்த்தோம். ஸோ அப்படி வாட்டர் மாலிகுல் பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ்ல டென் டு தெம்செல்ஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் த எலாஸ்டிக் மெம்பரேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? ஆக்டிங் ஆன் them tends to reduce the surface tension of the water. ஓகேவா? நீங்க வாட்டரோடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஒரு ஒரு மெம்பரேன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற மாதிரி, ஒரு சப்போர்ட் மெம்பரேன் மாதிரி எப்படின்னா நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால தான். அதனால அந்த வாட்டர் மாலிகுல் ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற மெம்பரேன் மாதிரி ஆக்ட் பண்றதுனால அந்த பேப்பர் கிளிக்கு விழ மாட்டுக்கு, ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க சாரி ரெயின் டிராப் பார்க்கும்போது ஸ்பெரிக்கலா இருப்பார், பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஸ்பெரிக்கலா இருப்பார். அப்புறம் நம்ம சைலம்னு ஒண்ணு பார்த்தோம். நீங்க பிளான்ஸ் அப்புறம் அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது வாட்டர் வந்து அந்த கிராவிட்டிக்கு ஈக்குவலா எப்படி வராது, ஆப்போசிட் தான் போகும். ஸோ கிராவிட்டி ஆப்போஸ் பண்ணி எப்படி போகுது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? இவர் தான். இது எல்லாத்துக்கும் காரணம். இப்ப நான் சொன்னேன்னா ஸ்பெரிக்கலா இருக்கு, ரெயின் டிராப்ஸ் ஸ்பெரிக்கலா இருக்கு காரணம். அப்புறம் பிளான்ட்ஸ் ட்ரீஸ்ல வாட்டர் எகேன்ஸ்ட் கிராவிட்டிக்கு ஒரு காரணம் எல்லாத்துக்குமே சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம எப்படி சொல்றோம்? நம்ம அந்த இதுல பார்த்தோம்னா the amount of force acting per
unit length on the surface of a liquid. இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனோட டெஃபினிஷனை சொல்லும். சரிங்களா? டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா இந்த ஒரு லைனை கண்டிப்பா எழுதுங்க. அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த். அந்த லிக்விடோடைய சர்ஃபேஸ்ல பெர் யூனிட் லென்த்ல இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றோம். யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து நம்ம வந்து விஸ்காசிட்டி வந்து நம்ம டெஃபினிஷன் இது அனிமேஷன் பார்த்தோம். அதுல உள்ள லைன்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில நோட்ஸ் எழுதி போடுறேன். இதுக்கு என்ன நோட்ஸு? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 8 பார்த்தாச்சு. கோகனட் ஆயில், கீ, அந்த ஹனி வந்து எல்லாத்துலயும் எப்படின்னு பார்த்தோம். ஒரு ட்ராப் போட்டு பாருங்க, அந்த பிளேட்டை வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி ஒரு டில்ட் பண்றீங்க, உயர்த்துறீங்க. ஒவ்வொரு லிக்விடும் டிஃப்ரெண்டான ஸ்பீட்ல போகும். வாட்டர் வந்து அதுல வீன் பண்ணுது. கோகனட் ஆயில் ஒரு மாதிரி மாடரேட் போறாரு, கீ கொஞ்சம் ஸ்லோவா போறாரு, ஹனி ரொம்ப வந்து இதா போறாரு. அப்படிதானே? ஸோ ஏன் அப்படி நம்ம சொல்லிட்டோம்? அந்த லிக்விடுக்கு நடுவில் பெட்வீன் த லேயர்ஸ் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் விஸ்காசஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? ஸோ விஸ்காசஸ் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் எழுதலாமா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெட்வீன். நம்ம வந்து அனிமேஷன் பார்க்குறோம், அதில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. பட் அந்த புக்கில் உள்ள டெஃபினிஷனை கரெக்டாக, அதனால நம்ம அந்த டெஃபினிஷன் எழுதுறோம். அந்த புக்கில் உள்ள டெஃபினிஷனை அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கணும். The frictional force between the acting between the successive layers. Successive layer of the liquid which acts in order to oppose the relative motion. Is known as the viscous force. Yeah. In order to oppose the relative motion of the layer. அந்த லேயரோடைய ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு, அதை ஆப்போஸ் பண்றதுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய இந்த இதுதான் நம்ம சொல்றோம். ஓகே, விஸ்கஸ் ஃபோர்ஸ். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றோம். விஸ்காசஸ் ஃபோர்ஸோடைய ஜிஜிஎஸ் யூனிட் நான் சொல்லிட்டேன், பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்டு எஸ்ஐல பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் ஆர் என்னோட நியூட்டன் செகண்ட் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, ரைட். ஸோ இந்த கிளாஸ்ல இந்த டாபிக் தான். இது எல்லாத்தையும் பார்த்தாச்சா? பாஸ்கல்ல எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேற டாபிக் பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததை ஒரு குயிக் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய பயான் ஃபோர்ஸ், அப்படிதானே? லிக்யூட்ல பயான் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பயான் ஃபோர்ஸ்னா என்ன? நீங்க ஆப்ஜெக்டை உள்ள அமுக்குறீங்கன்னா அந்த ஏர், அந்த வாட்டர், சாரி அந்த லிக்யூட் எதனாலும் நம்ம அனிமேஷன்லாம் வாட்டர் பார்த்தோம். நீங்க அதுல ஹனியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணணும்? ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ், ஆப்போஸ் ஃபோர்ஸ் பண்ணும். அந்த இதுதான் அது ஃப்ளோட் ஆகுதா சிங்க் ஆகுதா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். அதான் பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஹைட்டு டெப்த்தை வச்சு எப்படி ப்ரெஷர் மாறுது, லிக்விட் ப்ரெஷர் மாறுது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அனிமேஷன் பார்த்தோம். டெப்தா அந்த எப்படி இருக்கு, ஹைட் இன்க்ரீஸ் பண்ண அந்த பலூன் எப்படி பல்ஜ் ஆகுது எல்லாம் பார்த்தா. அதுக்கப்புறம் பாஸ்கல்ல ரொம்ப அருமையா நல்லா நீங்க கொடுக்கறக்கூடிய ப்ரெஷர் அந்த லிக்விட்ல எல்லா இடத்துலயும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. பாஸ்கல்லாவை ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. பாஸ்கல்லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம், அதை வந்து அந்த லைன் பை லைனை எழுதி அதோட அப்ளிகேஷன்ஸ் அவங்க கேட்கறாங்க கேட்கல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அப்ளிகேஷன் இந்த ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் ப்ரெஸ் அதெல்லாம் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த கிளாஸ்லப்பா.
சரியா? எல்லாத்தையும் ஏதாவது சொல்லி கொடுத்தாச்சு. மீதி உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ இப்போ நான் கிளாஸை கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.